திரு நந்தகுமார், நிறைய திட்டங்கள் தொடங்கப்படுது, வெளிப்படைத்தன்மையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் திமுக சொல்லக்கூடிய புகார்களையும் பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைங்கிறது காலத்தினுடைய கட்டாய தேவை. ஏன்னா அவர் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் பேசும்போதே சொல்றாரு, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிங்கிறது வெறும் உள்கட்டமைப்பு வசதி, பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பு, குழந்தைகளினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு கண்ணியமா வாழ்றாங்கிறத பொறுத்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்குதுங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை இன்னைக்கு சொன்னாரு. அதோட போதைப் பொருள், அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தினால ஏற்படக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயம், அதனால ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்ப இது நல்லாவே இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பல நேரத்துல, பல விவாதத்துல, பல இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா அப்ப இருந்த திமுக இதை காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை உடைச்சாதான் நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியுங்கிறத ஒரு அருமையா தெளிவா புரிஞ்சு இன்னைக்கு அவர் பேசுனது உள்ளபடியே மகிழ்ச்சி. அப்ப இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு கிரைம் இன் இந்தியான்னு சொல்லிட்டு 2024 லேட்டஸ்ட் என்சிஆர்பி டேட்டா வந்துச்சு தமிழரசன். அதுல பாத்தீங்கன்னா 2023 பெண்களுக்கு எதிரான கொடுமையில, கிரைம் அகைன்ஸ்ட் உமன், தமிழ்நாட்டுல 8943 2023. 2024 11,363, 27% தமிழகத்துல அதிகமாச்சு. இதை இவங்க எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேஷ், பீகார் தான் இவங்க எப்பயுமே பஞ்சாயத்துக்கு இழுப்பாங்க. அந்த உத்தரப்பிரதேஷ்ல 2023 66,381, 2024 66,398. growth பிளாட், வளர்ச்சிங்கிறதே கிடையாது பெண்களுக்கு எதிரான கொடுமையில. பீகார்ல பாத்தீங்கன்னா 2023 இருந்து 24க்கு வளர்ச்சி 19. அப்போ தமிழ்நாட்டுல 27% வளர்ச்சி இருந்துச்சு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அடுத்தது குழந்தைகளுக்கு எதிரான கிரைம்ஸ்க்கு வந்தீங்கன்னா, தமிழ்நாடு 2023 6,968, 2024 10,046, 44% தமிழகத்துல குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுது. இதே அவங்க சொல்லக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கு கூடிய உத்தரப்பிரதேஷ் 18%, பீகார் 35%. அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதை கம்பேர் பண்ணும்போது நம்ம 2024 எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம அதிகரிச்சிருக்கிறோங்கிறது கண்கூட நமக்கு தெரியல. அது சமூக காரணங்களும் இருக்கு. சமூக ஒழுங்கு, தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கடந்த ஆட்சியில திரு ஸ்டாலினை குறை சொன்ன எல்லாருமே இந்த விஷயத்தை அவங்க சொல்லும் போது மறுத்து பேசினாங்க. இப்ப திரு விஜய் அது தனி மனித ஒழுங்கு ரொம்ப முக்கியம், சமூக ஒழுங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசும்போது அதை அவங்க கவுண்டர் பாயிண்டா எடுக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அத ஒரு அட்டாச்மெண்டா சொல்றாரே ஒழிய, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக தனி மனித ஒழுக்கத்தை பத்தி அவர் அங்க பிரச்சாரம் பண்ணல. இந்த படையை ஏற்படுத்திட்டு தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் இது ஒரு கூட்டு முயற்சி, இது மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவைங்கிறத அந்த இடத்துல எம்பசைஸ் பண்றாரே ஒழிய, நாங்க அருமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களது 30 நாள்ல பாருங்க சூப்பரா இருக்குது, அதனால நீங்க எல்லாம் தனி மனிதர்கள்லாம் திருந்திட்டீங்கன்னா நாடு திருந்தணுங்கிற அந்த அடிப்படையில் அவரு சொல்லல. அப்ப அவரு இதை ஒரு சப்போர்ட்டிவா, நம்ம என்னதான் சட்டம் போட்டு திட்டம் போட்டாலும் நீங்க தனி மனித ஒழுக்கத்துல சிறந்திருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம், அதை சமூகமும் முன்னெடுக்கணுங்கிற ஒரு புள்ளியை தொடராரே ஒழிய, அதுதான் பிரதானமான புள்ளின்னு ஏற்கனவே திமுக இப்ப சஃபி கூட சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி அவங்க திமுக மாதிரி சொல்லிட்டு நழுவிட்டு போகல. அப்போ இன்னைக்கு இது காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது. அப்போ இந்த 30 நாட்கள்ல இப்ப நாச்சுக்கு அட்லீஸ்ட் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, 5 வருஷமா கோமால இருந்த திமுக இன்னைக்கு நாச்சுக்கு கண்ணை முழிச்சிட்டு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குதுன்னு பேசுறது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனா நம்ம இதை ஏற்கனவே கத்துன்னு கத்துக்கிட்டு இருந்தோம், ஏங்க இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இது உங்களுக்கு தேர்தலையே உங்களுக்கு தோக்கக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்குதுங்கும் போது காது கொடுத்து கூட கேட்கல. ஆனா இன்னைக்கு இந்த 30 நாள்ல மக்கள் எல்லாம் கலைச்சு போயிட்டாங்கன்னு ஐயா தங்கம் தென்னரசு சொல்றாருன்னா, 5 வருஷம்ல என்ன மக்கள் ஏகோபித்த சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருந்தாங்களா? இன்னைக்கு அதனால கலைச்சு போயிருக்கிறதுக்கு அப்ப கூட அவர் என்ன சப்பக்கட்டு கட்டுறாருனாக்கா, இல்ல அவர் ஆட்சி கலையறத பத்தி எல்லாம் சொல்லல, மக்களுடைய நிலைமையத்தான் சொல்றாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை எடுத்து பாருங்க, அது பனையூர் பாபு சேர்ந்த அந்த நிகழ்ச்சியில தான் அவர் பேசுறாரு. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு
அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா இது 6 மாசம் தாங்குமா தெரியாது, 5 மாசம் தாங்குமா தெரியாது, 3 மாசம் கூட தாங்குமான்னு தெரியாது, இந்த ஆட்சின்னு தான் சொல்றாரு. அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னா அது கூட செலக்டிவ் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு தான் மனம் இருக்கும் போல இருக்கு. எல்லா மாற்றான் தோட்டத்துக்கு மனம் இருக்குன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்கல. அப்ப இங்க அண்ணா தாவேக்காவுடைய குறைபாடுகளை வந்து அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. இப்ப யாருமே என்னைய பொறுத்து முதல் கொண்டு நீங்க முதல் நாள்ல இருந்தே விமர்சிங்க அரசாங்கத்தை, தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அப்ப இந்த நோக்கம் வந்து 3 மாசத்திலே ஆட்சி கலைஞ்சு போயிருக்கும் போது எந்த அடிப்படையில, எந்த சிந்தனையில, எந்த கோணத்துல உங்களுடைய பேச்சு நகருது? இப்பதான் பாத்தீங்கன்னா சமீபமா டி நகரனுடைய திமுக முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களும் போய் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அது வந்து இன்னைக்கு பெருசளவுக்கா பேசப்படல. அண்ணா திமுக போய் சேர்ந்த மாதிரி திமுக இருந்து போய் சேர்ந்ததை பேசப்படல. அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒரு அறைகவல் விடுக்கிறாருன்னா, எப்பா எல்லாரும் போய் தாவேக்கால சேர்ந்துறாதீங்கப்பா, 3 மாசத்துல எதையோ ஒண்ணு பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்த்தெல்லாம் நீங்க நம்ம கூடயே இருங்க, போயிடாதீங்க. இதே தான் வந்து அவர் கூட்டணி கட்சிக்காரங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நம்மளுடைய அனுமதியில தான் அங்க போயிருக்காங்க, நம்ம கிட்ட கேட்டுட்டு தான் போயிருக்காங்கன்னு. ஐயா சண்முகம் வந்து நெட்டு போட்டியில சொல்ற மாதிரி சொல்றாரு. அவரு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி இது நாங்க அன்னைக்கே முடிவெடுத்ததுக்கு இது எங்களுடைய சுயமான முடிவு, இது யார் சொல்லி நாங்க எடுக்கல. ஐயா ஸ்டாலின் இப்படி சொன்னாருங்களேன்னு பத்திரிகையாளர் கேக்குறாங்க. அப்ப இத ஸ்டாலின் போய் கேளுங்க அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் சொல்றவங்க திமுகவுடனான கூட்டணி முறிந்து விட்டதுங்கிற வார்த்தையை ஏன் இது வரைக்கும் சொல்லாமலே இருக்கிறாங்க? சொல்லிட்டாங்களே அந்த இதுல திமுகவுடனான கூட்டணி முறிந்து விட்டது. இப்ப திமுக கூட்டணியில் இல்லைங்கிறாங்க அதிகாரப்பூர்வமா. இப்ப சிபிஐ எல்லாம் வந்து நாங்க செயற்குழு கூட்டி முடிவெடுப்போங்கிறாங்க. விசிகவும் அதுல ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கிற மாதிரி இல்ல. எல்லாருமே காங்கிரஸை தவிர்த்த மற்ற எல்லாரும் ஏன் வந்து ஒரு கமா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? என்ன காரணமா இருக்கும்? இல்ல அதுல நீங்க சொல்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இங்கேயும் கால் வைக்கிறாங்க, அங்கேயும் கால் வச்ச மாதிரி 2 பக்கமும் படகு சவாரி செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய பேச்சுல தடுமாற்றங்கள் இருக்கு. ஆனா ஐயா சண்முகம் புதுக்கோட்டை பேச்சுல பிரஸ் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்றாரு, எஸ்பிஐ கூட்டணிங்கிறது ஒண்ணு கிடையாது, திமுக கூட்டணிங்கிறது ஒண்ணு கிடையாது. சார் நீங்க தொடர்வீங்களா இந்த கூட்டணியிலன்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். அடுத்தது அதுக்கு சொல்றாரு, ஏங்க நான் கூட்டணியே இல்லைன்னு கேக்குறேன், தொடர்வீங்களான்னு எப்படிங்க இப்படி போய் கேள்வி கேக்குறீங்களேன்றார். அப்போ இது திமுகவுடைய பெரியண்ணன் மனப்பான்மை. எங்க கிட்ட அவங்க பேசும்போது கூட எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, நாங்க சொல்லிதான் எங்க கூட்டணி கட்சி போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்ததுன்னு சொன்னாங்க. முதல்ல கூட கம்யூனிஸ்டுகள் வந்து கொஞ்சம் அப்பட்டமா பேசல. அவங்களும் வந்து திமுக உண்டான மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா எப்ப வந்து திமுக வந்து நாங்க சொல்லிதான் எல்லா கட்சியும் போய் தாவேக்காக்கு கொடுக்குது, அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்ல, இந்த கூட்டணி கட்சிகள் பூரா திமுகவுடைய எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் விங் அவங்க அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு இந்த பெரியண்ணன் மனப்பான்மையை காமிச்சாங்களோ அன்னைக்கே பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் திருப்பி திமுகவுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு இதெல்லாம் அவங்க தனி சின்னத்துல ஜெயிச்சது. நீங்க திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்ச கட்சிகள் கூட மதிமுகவுடைய துரை வைகோ சொல்றாரு, துரதிருஷ்டவசமா அந்த கட்சி சின்னத்துல நின்று ஜெயிச்சோன்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோம்னு. இல்ல அதுக்கப்புறம் கூட நீங்க துரதிருஷ்டவசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்களே சார் அவர்கிட்ட கேட்கும் போது, ஆமாங்க திருப்பி சொல்றேன், சொன்னாங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு நாங்க திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படின்னு அதே துரை வைகோ சொல்றாரு. ஆமா நான் அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த கூட்டணியில அந்த சூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிச்சவங்க கூட இன்னைக்கு அந்த திமுக மேல ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா திமுகவுடைய பெரியண்ணன் மனப்பான்மைங்கிறது தான் வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியது. அடுத்தது கொள்கை கூட்டணின்னு இப்ப சர்க்கி சொன்னாரு. அப்போ நீங்க கொள்கை கூட்டணி தான் உங்களுடைய கூட்டணின்னா ஏன் சார் உங்ககிட்ட இருந்து எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க? எதனால சார் பிரிஞ்சு போனாங்க? அப்ப இவங்களோட கூட்டணியில இருந்தா அது கொள்கை, இவங்களை விட்டு வெளியே போனா அவங்க எல்லாம் கொள்கை இல்லாத கூட்டணியா? பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களோட இருந்தா சமூக நீதி கட்சி, அவங்க தனியா பிரிஞ்சு போயிட்டா சாதி கட்சி. என்ன மாதிரி நிலைப்பாடுகள் இதெல்லாம்? நான் எதுக்காக சொன்னேன்னு ஒழுங்கா நந்தகுமார் கேட்கல நினைக்கிறேன். நான் எதுக்காக சொன்னேன்னு கேட்காம லபலபோன்னு சொல்லக்கூடாது நந்தகுமார். எதுக்காக நான் ஒப்பீடு பண்ணேன் அது கேட்கல, கேட்காம வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க சஃபி, லபலபோன்னுலாம் சொல்லக்கூடாதுங்க. பொறுமையா பேசுங்க. திமுகவினுடைய ஆட்களுக்கு எல்லா இடத்துலயுமே பதட்டமும் பரிதவிப்பும். உங்கள மாதிரியா? நீங்க தான் டெய்லி வந்து பதறிட்டு இருக்கீங்க. நீங்க சேனல்ல பதறீங்க, இன்னைக்கு சேனல்ல பதறிட்டு இருக்கீங்க. தோல்வியை ஜீரணிக்க முடியல. பாஜகவுக்கு கொடுத்த முட்டை விட இப்ப தாவேக்காக அதிக முட்டை இருக்கு நந்தகுமார். சரி ஓகே
அதிகமா விட்டுறீங்க இப்ப இல்ல தனிமனித தாக்குதல் அதுதான் வந்து தமிழ்நாடு விட்டு பாக்குறீங்க. இருங்க விட்டுருங்க. ஓகே. எல்லா இடத்துலயும் போய் ஒப்பாரி வைக்கிற மாதிரி பரிதவிச்சு அழுது ரைட். நன்றி. யாரு புலம்புறது? நீங்க பாஜக முதல்ல ஒப்பாரி வச்சீங்க. சரி விட்டுருங்க. ஒப்பாரி வைக்கிறீங்க. மாத்தி ஒப்பாரி புலப்ப உங்களுக்கு. சரி விட்டுருங்க. அழாதீங்க. நன்றி. வர. அழாதீங்க. சரி வர. ஓகே. அதாவது இப்ப வைகோ அவர்கள் அந்த சொன்னாரு பாருங்க, சிரிச்சுக்கிட்டே அழுகுறோம் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளார வந்து எரிமலையா குமரி சரி நன்றி. வர.